ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் இன்று முலாம்பழம் பற்றி பார்க்கலாம். முலாம்பழம் வெள்ளரி குடும்பத்தை சார்ந்தது. வெள்ளரிக்காயை போன்று இதுவும் அதிக நீர்ச்சத்தையும் பயன்களையும் கொண்டது. உடலில் குளிர்ச்சியை உண்டாக்கும். உடலில் உள்ள வெப்பத்தை உடனடியாக போக்கும் தன்மை உடையதால் அதிக உஷ்ணம் உள்ளவர்கள் எப்போதும் உட்கொள்ளலாம். கோடை காலத்தில் முலாம்பழத்துக்கே முதலிடம். பழத்தில் 60% நீர்ச்சத்து இருப்பதால் சிறுநீர் பெருக்கியாக செயல்படும். உடலின் இயல்பான வளர்ச்சிதை மாற்றத்திலும் முக்கிய பங்கு வகிக்கும். தாதுக்கள் நிறைந்திருப்பதால் உடல் உரமாக்கியாகவும் செயல்படும். புரதம், சர்க்கரை சத்து, இரும்பு, கால்சியம், விட்டமின் ஏ, சி என்று பலவித சத்துக்கள் இதில் அடங்கியுள்ளன. சிறுநீர் எரிச்சல் உள்ளவர்கள் இதனை உண்டால் உடனடி தீர்வு கிடைக்கும். நீர் வேட்கையும் தணியும். பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளை படுதல் பிரச்சினைக்கு முலாம்பழ விதைகள் நல்ல நிவாரணி. சரியான உணவு பழக்கமின்மை, அதிகம் மருந்துகள் எடுத்துக்கொள்ளுதல் ஆகியவற்றால் பலருக்கும் வயிற்றுப்புண் எனப்படும் அல்சர் பிரச்சனை இருக்கும். இவர்கள் இந்த பழத்தை தொடர்ந்து சில நாட்கள் சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண் பூரண குணமடையும். மிகச்சிறந்த மலமிழக்கியாகவும் செயல்படுவதால் மலக்கட்டு பிரச்சனையும் நீங்கும். முலாம்பழம் அதிக குளிர்ச்சியானது என்பதால் கப உடம்புக்காரர்கள் இதை தவிர்ப்பது நல்லது. எளிதில் சளிப்பிடிக்கும் குழந்தைகளுக்கு குளிர்காலங்களில் முலாம்பழம் தருவதை தவிர்க்கலாம். ஏற்கனவே கபர் பிரச்சனை உள்ள பெரியவர்கள், ஆஸ்துமா, மூச்சிரைப்பு உள்ளவர்கள் இதனை தவிர்க்க வேண்டும். கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, மூட்டு தேய்மானங்கள் ஆகியவை அனைத்தும் வாத பாதிப்புகளே. எனவே வாதத்தினால் பாதிக்கப்பட்டோருக்கு இது மேலும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். எங்களது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.